வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் பல தேர்வுகளின் கவச்சந்தியில் நிற்கிறோம். மதிய உணவு மெனுவை தேர்ந்தெடுப்பது போன்ற சிறிய முடிவுகளிலிருந்து வாழ்க்கையை மாற்றும் முக்கிய முடிவுகள் வரை நாம் அடிக்கடி முடிவெடுக்க முடியாமே என்ற நிலையில் தவிக்கிறோம். தீர்மானிக்க முடியாத ஒரு சாம்பல் மண்டலத்தில் தயங்குகிறோம். பண்டைய இஸ்ரவேலில் ஒரு அரபு மன்னனின் ஆட்சியின் கீழ் மக்கள் மன்னன் உட்பட பாகால் என்ற விக்கிரகத்தை வணங்க ஊக்குவிக்கப்பட்டனர். கடவுளின் பக்கம் நிற்பது எளிதானதாக இல்லை. மக்கள் தயங்கினர். சாம்பல் மண்டலத்தில் இருந்து ஒருவரையொருவர் எச்சரிக்கையாக பார்த்தனர். அந்த கணத்தில் எலியா தீர்க்கதரிசி தைரியமாக மன்னன் ஆகாபின் முன் நின்று கூறினார். எவ்வளவு காலம் இரு பக்கங்களுக்கு இடையே தயங்குவீர்கள்? 1 இராஜாக்கள் பிற்பகல் 6:21. எலியா கூறினார், யெகோவா கடவுளாக இருந்தால் அவரை பின்பற்றுங்கள், ஆனால் பாகால் கடவுளாக இருந்தால் அவனை பின்பற்றுங்கள். ஆயினும் மக்கள் மௌனமாக இருந்தனர். இந்த காட்சி இன்றைய நம்மைப் போலவே உள்ளது. சரியும் தவறும் தெரிந்திருந்தும் பெரும்பான்மையின் பாதையையோ அல்லது நமக்கு லாபகரமாக தோன்றுவதையோ தேர்ந்தெடுத்து சாம்பல் மண்டலத்தில் தங்குகிறோம். ஆனால் இந்த சாம்பல் மண்டலத்தில் இருப்பது ஒருபோதும் பாதுகாப்பான தேர்வு அல்ல. இயேசு கூறினார், ஒருவன் இரு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு 6:24. நாம் கடவுளுக்கும் உலகின் பொய்யான விக்கிரகங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. எஜமான் என்று பொருள்படும் பாகால் வளம் மற்றும் கருவுறுதலின் கடவுளாக அறியப்பட்டான். ஆனால் அது பொய்யான வெற்று விக்கிரகமாக இருந்தது. இது இன்று நாம் துரத்தும் வீணான உலக மதிப்புகளை குறிக்கிறது. பணம், அதிகாரம், புகழ், வெற்றி. எலியாவின் கூக்குரல் போல உண்மையான எஜமானை தேர்ந்தெடுப்பது நம்மை விடுதலை செய்கிறது. அந்த எஜமான் இயேசு கிறிஸ்து ஆவார். இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். உலகின் வெற்று விக்கிரகங்களைத் துறந்து ஒரே உண்மையான கடவுளிடம் செல்ல வழி திறந்தார். நாம் இயேசுவை தேர்ந்தெடுக்கும் போது பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையடைந்து நித்திய சீவனைப் பெறுகிறோம். கடவுள் நம்மை நேசிக்கிறார். இயேசு மூலமாக மன்னிப்பையும் புதிய வாழ்க்கையையும் பரிசாக வழங்குகிறார். அவரே பணமோ வெற்றியோ அல்ல. நம் வாழ்வியல் உண்மையான எஜமானாக ஆக்கும்போது நம் வாழ்க்கை மாறுகிறது. சுற்றியுள்ள அழுத்தங்களால் தளராத உண்மையான அமைதியை நாம் காணலாம். இன்று இந்த கணத்தில் நீங்கள் எந்த பக்கம் நிற்பீர்கள்? இனி தயங்க வேண்டாம். இயேசுவின் பக்கம் நில்லுங்கள். அந்தத் தேர்வு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும்.